ஹலோ ஃபேமிலி, என்ன நம்ம வந்து சொல்லியிருப்போம் மைக் வாங்கி செக் பண்ணி சொல்லிட்டு இது கண்டினியூ வீடியோ தான். என்ன வீடியோனா நம்ம வந்து மைக் வாங்கி நமக்கு சப்போர்ட் ஆகல, அதனால நம்ம வந்து நான் அம்மா மொபைல் செக் பண்ண சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அம்மா மொபைல் சப்போர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம அடுத்ததும் மொபைலில் வந்து ஹெல்மெட்டில் வச்சு மைக் வந்து பேசி பார்த்துட்டோம். அதோட வீடியோ சின்ன வீடியோ கிளிப்பாக எடுத்து எடிட் பண்ணிட்டேன். அந்த எடிட் பண்ண வீடியோவும் சைடில் போடுறேன், உங்களுக்கு பாருங்க. நல்லாவே பெட்டராகவே கிடைச்சிருக்கு. வின்னாய்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப இல்லை, நார்மலாக இருக்குது. நம்ம மோஸ்ட்லி இந்த மைக் எவ்வளோ கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்குது. ஆனால் வாய்ஸ் வந்து ரொம்ப ஐயா கிடைக்கும், நார்மலாக கிடைச்சிருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் மொபைலில் நான் ரெக்கார்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது. நம்ம அது போதும். ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி மாடலில் பண்ண மறுத்து பண்ண முடியல, இப்போதான் கிடைச்சிருக்குது. உடனே பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மோட்டோவில் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருக்கோம். பார்ப்போம். இப்போதைக்கு மொபைல் நம்மளுக்கு கையில் இல்லை, ஏன்னா அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நியூ மொபைல் வாங்க போகிறோம். அம்மா கொஞ்சம் மாதிரி கொடுத்து இந்த மொபைல் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மோட்டோவில் அப்பப்போ நான் வச்சு டூருக்கு வச்சு வெளியே ட்ராவல் வச்சு பண்ணுறப்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி ரெக்கார்டு பண்ணி தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணி சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா சவுண்ட் கம்மியாக சொன்னீங்க, அதிகமாக இருக்கும். நான் எடிட்டில் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக காட்டியிருக்கேன், அதனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து இறையிற மாதிரி காட்டும். ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்லாம் மொபைலில் ஒவ்வொரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஸ்பீக்கர் சவுண்ட் வந்து கரெக்டான சவுண்டு நான் வந்து எடிட்டில் வந்து சவுண்டு வால்யூம்னு சொல்லிட்டு எடிட் இருக்கும். அதில் போய் நான் சவுண்ட் ஏற்றிருக்கேன், அதனால வந்து வால்யூம் அதிகமாக காட்டும். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்து ஒரு சம்பவம் வந்து தான் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து அந்த மூவ் பண்ண சம்பவம் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அவங்க லவ் சப்போர்ட் கொடுத்துருங்க. செய்யும்.